அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் சென்னையில் நேற்று கலந்தாய்வுக்கு சொல்லிய கோரிக்கை மனு கொடுக்கும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. கலந்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் நன்றிகள், மனமார வாழ்த்துக்கள். அதை பற்றிய 2 நிமிடங்களில் ஒரு குரல் பதிவு. கோரிக்கை மனுக்களை பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனரிடம் கொடுத்து கலந்தாய்வு பற்றிய நீங்கள் விரைவாக நடத்த வேண்டும். 6 மாதங்கள் ஆகியது சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து என்று ஒரு 20 நிமிடங்களில் சந்திப்பு நடந்தது. அவரை விரைவாக நாங்கள் நடத்துகிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் மிக விரைவாக நடத்துகிறோம். அதே சமயம் இன்னும் டிஆர்பியிலிருந்து எங்களுக்கு லிஸ்ட்டு ஃபார்வேர்டு பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அதுக்கப்புறம் டிஆர்பிக்கு போகலாம் அப்படின்னு நினைத்தோம். ஆனால் காவல்துறை அது அனுமதி வழங்கவில்லை. நீங்கள் உடனடியாக கூட்டத்தை கலைங்கள் அப்படின்னு கூறிவிட்டார்கள். மறுபடியும் அந்த தகவல்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். மறுபடியும் டிஆர்பிக்கு போகலாம் என்று நீங்கள் வலியுறுத்திய காரணத்தால் மறுபடியும் காவல்துறை அனுமதி பெற்று டிஆர்பி அலுவலகத்துக்கு சென்றோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிஆர்பி அலுவலகத்தில் ஆகிவிட்டது. காவல்துறை நண்பர்களும் அங்கே வந்தார்கள். அங்கே ஜாயிண்ட் டைரக்டரிடம் பேசும்பொழுது இந்த நீதிமன்றத்தில் வழக்குகளை சுட்டி காட்டினார்கள். ஆனால் அந்த நீதிமன்றத்தில் வழக்குக்கும் டிஆர்பிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இது பள்ளி கல்வித்துறை தானே சம்மந்தப்பட்டது அப்படின்னு நாங்கள் கூறினோம். ஆனால் அந்த வழக்கையே பற்றி அவங்க பேசுனாங்க. நாங்கள் லிஸ்ட்டை ஃபார்வேர்டு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை 17ஆம் தேதிக்குள்ளே இந்த தடையணை நீக்குவதற்கான அந்த பதில் அறிக்கையை நாங்கள் தயார் பண்ணிட்டோம். நிச்சயமாக 17ஆம் தேதி தடை நீங்கியவுடன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிஆர்பியே 1 மணி நேரம் ஆகிவிட்டது. ஏன்னா நிறையா எங்களுக்கு என்னென்ன கேள்விகள் சந்தேகம் ஏற்படும் அந்த கேள்விகளும் கேட்டோம். அது 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமது ஆசிரியர் பெருமக்கள் இல்லை. காவல்துறை நீங்கள் கலைந்து போங்க, எல்லாம் கைது செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பள்ளிக்கல்வித்துறையில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்களுக்கு லிஸ்ட்டு ஃபார்வேர்டு ஆகலை, அதாவது எங்கள் கையில் லிஸ்ட்டு வரலை அப்படின்றாங்க. ஆனால் டிஆர்பியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் லிஸ்ட்டை அனுப்பிட்டோம் அப்படின்றாங்க. மிகப்பெரிய ஒரு முரண்பாடு. பள்ளிக்கல்வித்துறையும் டிஆர்பியும் நம்மளை நன்றாக ஏமாற்றுகிறது என்பது மட்டும் இதில் உறுதியாகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தலைமைச் செயலகம் சென்றோம். ஒரு 12 ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் தலைமைச் செயலகம் செல்கிறோம். தலைமைச் செயலகத்திலே காவல்துறை கெடுபிடி. 3 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி தந்தார்கள் செல்வதற்கு. அங்கு பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் மனுக்களை கொடுத்து அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய தனி பிரிவு அவரிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தோம். நேரடியாக கொடுத்தோம். அப்பொழுது எல்லாமே விளக்கமாக கேட்டார். நாங்கள் அவரிடம் விளக்கமாக எல்லாருடைய இந்த எக்ஸாம் எப்போ நடந்தது, கலந்தாய்வு எங்களுக்கு சீக்கிரம் வேணும், 6 மாதம் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்கத்தையும் நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம். எங்கள் எதற்கே அவர் ஃபோன் போட்டார் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு. நாங்கள் எங்களுடைய அருகிலே வைத்து அவர் கால் பண்ணார். அங்கே கால் பண்ணி பேசும்பொழுது அவங்க சொன்னாங்கனாக்கா, பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் டிஆர்பியிலும் எங்களுடைய சைடு கிளியராக இருக்குது, எங்களுடைய ஒர்க்கு நாங்கள் முடிச்சிட்டோம், மேலிடம் உத்தரவு கொடுத்தால் நாங்கள் உடனடியாக பணியாணியை வழங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்போ இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பள்ளிக்கல்வித்துறையும் டிஆர்பியும் அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அரசனுடைய அனுமதிக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இதில் அரசு தான்
இதை தாமதப்படுத்துகிறதோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஏனெனில் முதலமைச்சர் தனிப்பிரிவிடம் மனு கொடுக்கும் பொழுது அவங்க டைரெக்டாகவே பேசும்பொழுது நன்றாக வந்து தெரிந்தது. எங்கள் சைடு கிளியரு, நாங்கள் எதுவும் தாமதப்படுத்தலை. இதனுடைய அரசாங்கம் முடிவு செய்தால் உடனடியாக பணியாணை வழங்கப்படும் அப்படின்றது தெரிகிறது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே இப்போ அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது. நமக்கு கலந்தாய்வு வைப்பதும் பணியாணை வழங்குவதும் எல்லாமே அரசாங்கத்தின் கையில் தான் உள்ளது. இதில் டிஆர்பியும் பள்ளிக்கல்வித்துறையும் நம்மளை வந்து மாறி மாறி பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏதோ சமாளிக்கிறாங்கன்னு மட்டும் நன்றாக தெரியுது. ஆனால் நேற்று முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு மனு கொடுக்கும் பொழுது அவர் பேசும் பொழுது 100% கிளியராக தெரிஞ்சு போச்சு. இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில், முதலமைச்சரை நினைத்தால் நமக்கு பணியாணையும் வழங்குவார்கள் என்பது போல தெரிகிறது. இதை வந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்பே சொன்னேன். நம்முடைய லிஸ்ட்டு அனைத்தும் முதலமைச்சர் பார்வைக்காக சென்றுள்ளது. இதில் முதலமைச்சர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு அப்படின்ட்டு ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே சொன்னேன். அதை தான் அங்கே நேற்று வந்து சொன்னாங்க. அதனால் இனிமேல் அரசாங்கத்தை வலியுறுத்த தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. அவங்க வந்து எப்போ வந்து கலந்தாய்வு வைக்க போகிறோம், எப்போ வந்து பணி வாய்ப்பு வழங்க போகிறோம் என்ற ஒரு உறுதியான ஒரு கருத்தை வந்து யாருமே தெரிவிக்கலை. ஆனால் இதிலேருந்து கடைசி என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் டிஆர்பியும் பள்ளிக்கல்வித்துறையும் தன்னுடைய வேலையை முடித்து விட்டார்கள். அரசாங்கத்தின் இசைவுக்காக காத்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் தெரிகிறது. எனவே நேற்று கோரிக்கை மனுக்களை கொடுக்க தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் வருகை தந்த நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. அதேபோல் நேற்று நம்ம வந்து அமைதியான முறையில் ஒரு கோரிக்கை மனுக்களை மட்டுமே கொடுக்க நம்ம வந்து பள்ளி கல்வித்துறை சென்றோம். ஆனால் சில நல்லவர்கள் காவல்துறையிடம் இவர்கள் போராட்டம் செய்ய வருகிறார்கள் என்று என்னுடைய பெயரை கொடுத்து, என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து காவல்துறையும் ஒரு தவறான தகவலை கொடுத்துருக்கிறார்கள். அதுவும் என்னுடைய பெயரை சரியாக கூட அவங்க வந்து கொடுக்கல, பெயரையே மாற்றி கொடுத்துக்கிறாங்க. ஃபோன் நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு இதுமாரி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த வராங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் மீடியாக்களுக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. எனக்கு 6:30 மணிலேருந்தே நான் ட்ரெயினில் வரும்போது காவல்துறையிலேருந்து தொடர்ந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. நுங்கம்பாக்கம் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஏசி சாரு, உளவுத்துறை, அனைத்து மீடியாக்களும் தொடர்ந்து கால் வந்து கொண்டே இருக்கிறது. அனைத்து தகவலையும் நான் வந்து சங்கர் சார்கிட்டையும் மோகன் சார்கிட்டையும் சொல்லிகிட்டே இருந்தேன். நான் காவல்துறை அதிகாரிகள்ட்டும் சொன்னேன். அவர் சார் ஏசி ஐபிஎஸ் சார் வந்து ஃபோன் பண்ணும்போது அவர்கிட்டே சொன்னேன், சார் நாங்கள் எதுவும் யாரும் போராட்டம் பண்ண வரல, நாங்கள் கோரிக்கை வலியுறுத்தி மட்டும்தான் நாங்கள் வந்துக்கிறோம், கோரிக்கை மனு கொடுக்க தான் வந்துக்கிறோம், நாங்கள் யாரும் போராட்டம் பண்ண வரல அப்படின்ற மாதிரி சொன்னோம். இல்லைங்க சார், போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் உங்கள் பேர் போட்டு வந்திருக்கு. அங்கே வந்து பள்ளி கல்வித்துறை தடை செய்யப்பட்ட பகுதி, அங்கே போராட்டம் நடத்துறதுக்கு யாரும் அனுமதி கிடையாது, அங்கே நீங்கள் போராட்டமும் நடத்தக்கூடாது அப்படின்றாங்க. சார் நாங்கள் போராட்டம் நடத்த வரல சார் அப்படின்னா, அது தொடர்ந்து 10 மணி வரைக்கும் கால் பண்ணிகிட்டே வந்து காவல்துறையில் வந்து இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நடந்து உங்களுக்கு தெரியும், காவல்துறை வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுட்டாங்க. 5 நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதித்தாங்க. அதை தொடர்ந்து வந்து காவல்துறை சொல்லிகிட்டே இருந்தாங்க, சார் எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது, நீங்கள் வந்து போராட்டம் நடத்தங்க அனுமதி கிடையாது, திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. சார் போராட்டம் இல்லை சார், இது வந்து நமக்கு கோரிக்கை மனு தான் சார் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் வருவாங்க சார், அவங்களை நீங்கள் அமர வைங்க சார், யாரையும் வந்து நீங்கள் கைது செய்யக்கூடாது சார், இது நாங்கள் போராட்டம் நடத்த வரல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிகிட்டே வந்தேன். அப்போ நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். இதை வந்து யார் செய்தாருக்கு தெரியல, ஆனால் யார் செய்தாரோ அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னா நாம் வந்து 2 முறை போனோம். ஆகஸ்ட் மாதம் போனோம், செப்டம்பர் மாதம் போனோம். 2 முறை போகும்போதும் 100க்கு மேற்பட்ட போனோம். அப்போ எந்த காவல்துறையும் கிடையாது. நாம் மட்டும் போய்ட்டு கோரிக்கை மனுக்களை கொடுத்துட்டு வந்துட்டோம். இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. இந்த முறையும் நம்ம அப்படி தான் பிளான் பண்ணோம். இந்த முறையும் அப்படி தான் பிளான் பண்ணேன். ஆனால் வந்து ஒரு தவறான தகவலால் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆகி போச்சு. இப்போ போராட்டம் பண்ண வராங்க, யாரோ பொய் சொல்லிட்டாங்க, ஆனால் அது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகி போச்சு. உங்களுக்கே தெரியும், அனைத்து நியூஸ் டிவி சேனல்லையும் வந்து போச்சு. தமிழ்நாடு அளவில்
உளவுத்துறை மூலம் தமிழ்நாடு அளவுல நம்மளுடைய கோரிக்கை யாருக்கு வந்து போகணுமோ, அவங்களுக்கு நேரடியாக வந்து சென்று விட்டது. உங்களுக்கே தெரியும். புதிய தலைமுறை, ஜே நியூஸு, தமிழு, எல்லாருடைய அந்த சேனல்லையும் வந்து போச்சு. இது பெரிய அளவுக்கு ரீச் ஆகி போச்சு. நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து கோச்சினாங்க. பள்ளிக் கல்வித்துறையில போயிட்டு நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும்போது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது கோச்சினாங்க. எதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம்? அதுக்கு நீங்கள் 10 பேர் மட்டும் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதங்கப்பட்டீங்க. உங்களுடைய ஆதங்கம் 100% நியாயமானது. ஆனால் அதே சமயம் ஒரே ஒரு முறை வந்து கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். 10 பேர் வந்திருந்தாக்கா, இப்போ தமிழ்நாடு அளவில் நேற்று வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகி இருக்காது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே வந்ததால தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் என்ன பண்ணாங்க, லைவ் பண்ணாங்க. உடனடியாக தமிழ்நாடு வந்து ரீச் ஆகி போச்சு. ஒரு பேசும் பொருளாக ஆகி போச்சு. நீங்கள் முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கலாமே நம்ம ஆசிரியர் பெருமக்கள் சில பேர் கேட்டாங்க. பர்மிஷன் வாங்கியிருந்தாக்கா நமக்கு எங்கேயாவது தூக்கி ஒரு இடம் ஒதுக்கியிருப்போம். பள்ளிக் கல்வித்துறையே காட்டியிருக்க மாட்டாங்க. வள்ளுவர் கோட்டம், ராஜேந்திர ஸ்டேடியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்க. அது ஒரு பெரிய பேசும் பொருளாக வந்து இருந்திருக்காது. இப்போ நேற்று கூட வந்து கணினி பயிற்றுனர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க, பர்மிஷன் வாங்கிட்டு. அது நேற்று ஏதாவது ஒரு டிவி சேனலில் வந்ததா? நேற்று எந்த அளவுக்கு அது ரீச் ஆச்சா? எதுவுமே ஆகலை. அதுக்கு தான் நம்ம கோரிக்கை மனுக்களை வலியுறுத்தி நம்ம பள்ளிக் கல்வித்துறைக்கு வந்தோம். நம்ம 300க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்ததால தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகி போச்சு. கலந்தாய்வுக்கு சொல்லி இதுமாரி போராட்டம் பண்ணுறாங்கன்னு டிவியில் லைவ் பண்ணாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து போச்சு. இப்போ நீங்கள் அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். சார் நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன், எந்த ஒரு யூஸுமே இல்லையே, டக்குன்னு வந்து கலைஞ்சு போக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டீங்க. உங்களோட ஆதங்கம் 100% வந்து உண்மைதாங்க. ஆனால் இப்படியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததால தான் இவ்வளோ பெரிய வெற்றி நம்ம வந்து கிடைச்சது. நம்மளுடைய முக்கிய நோக்கம் நம்மளுடைய கலந்தாய்வைக்கு சொல்லி மேலிடத்தில் வந்து தெரிவிப்பது, அனைத்து டிவி சேனலிலும் வருவது. அது நேற்று வந்து நிச்சயமாக வந்து போச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, நமது ஆசிரியர் பெருமக்கள் 300க்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் வந்தது ஒரு காரணம். இன்னொரு காரணம், சில நல்லவர்கள் இவங்க போராட்டம் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னது இது ஒரு முக்கிய காரணம். ஏன்னா இந்த வார்த்தை அவங்கள வந்து இதுமாரி போராட்டம் பண்ண வராங்க அப்படின்னு ஒரு பொய் தகவல் சொல்லலைனாக்கா, நம்ம இங்கே வந்ததுன்னு தெரியாது, இந்த அளவுக்கு ரீச் ஆகிக்க தெரியாது. நம்ம அழகாக வந்து ஒருங்கிணைச்சிருக்கலாம். ஏன்னா 2 முறையும் சென்னைக்கு வரும்பொழுது நம்ம எல்லா ஆசிரியர் பெருமக்களும் உட்கார வச்சு, நமக்கு டைம் இருந்தது, உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசி ஒருங்கிணைச்சோம். ஆனால் இந்த முறை முடியல. ஏன்னா காவல்துறை வந்து தொடர்ந்து வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்குது. இங்கே உட்காரக்கூடாது, இங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்தாக்கா கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வந்து காவல்துறைகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்துட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு அவங்க அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அதே சமயம் 5க்கு மேற்பட்ட வந்து பேருந்துகள் நம்மளை வந்து கைது செய்வதற்கு உள்ள ஜாயின்ட் டைரக்டர் சொன்னார், சார் ஐபிஎஸ் சார் சொன்னார், சார் நீங்கள் வந்து தேர்வாளர்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள், செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட, இந்த நீங்கள் வந்து போராட்டம் பண்ணி ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட, அது உங்களுக்கு தேர்வாளர்கள் மத்தியில் உங்களுக்கு தான் சார் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் செலக்டட் கேண்டிடேட்டு, இதெல்லாம் வேணாம் சார். நீங்கள் வந்து எந்த ஒரு போராட்டமும் பண்ணாதீங்க. ஏன் சார் அப்படி ஐபிஎஸ் சார் ஏன் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார் தவறான தகவல் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதுமாரி போராட்டம் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு யாரோ தவறான தகவல் கொடுத்துக்கிறாங்க. அந்த தவறான நபர்கள் வந்து இப்போ உங்கள் கூட்டத்தில் கூட இருப்பாங்க. போராட்டம் பண்ணணும்னு தூண்டி விடுவாங்க. கைது செய்யும்போது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து படுத்துக்குவாங்க, தர்ணா போராட்டம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தான் கெட்ட பேர். அதனால் வந்து நீங்கள் செலக்டட் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கோரிக்கை மனு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கலைஞ்சு செல்லுங்க சார், அதான் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற முழு ஒத்துழைப்பு அப்படின்னு சொன்னாங்க. இதன் ஆசிரியர் பெருமக்களை விவாதிக்கும் போது, ஓகே சார் நம்ம இப்படியே பண்ணிடலாம். நம்ம ஏன் வந்து இது மாதிரி தேவையில்லாமல் வந்து நபர்கள் வந்து உள்ளே பூந்துட்டாங்க, கண்டிப்பாக ஏதாவது அவங்க பிரச்சனை உருவாக்குவாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவாங்க, அது நமக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கடந்து வந்து போயாச்சு. வேற ஒன்றும் கருத்தும் கிடையாது. ஆனால் இவ்வளோ தூரம் ரீச் ஆகிறதுக்கு காரணம் இந்த பொய்யான தகவல் கொடுத்தது தான். இதுமாரி போராட்டம் பண்ண வராங்க சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் கொடுத்தது தான். அதே சமயம் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்ததும் ஒரு காரணம். அதனால் ஆசிரியர் பெருமக்கள்
நம்ப நம்ப ஏதோ சும்மா போனோம், மனு குடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாடு அளவுல நம்மளுடைய இந்த கோரிக்கை அனைத்தும் இப்ப இன்னைக்கு தினமலர்ல, தினத்தந்தில எல்லா பேப்பரும் இன்னைக்கு வரும் இன்னைக்கு. எல்லா பேப்பர் நியூஸா வந்து வந்து போச்சு இன்னைக்கு. தமிழ்நாடு முழுவதுல தமிழ்நாடு முழுவதுமாக நம்மளுடைய இது மாரி காத்திருப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதனால் ஆசிரியர் பெருமக்கள் நீங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு உண்மையிலேயே வந்து நன்றிங்க. ஏன்னா இதில வந்து நம்ம ஒரு பெரிய வந்து ஒருங்கிணைப்புலாம் கிடையாது. இந்த மாரி சென்னைக்கு போலாம், கோரிக்கை மனுக்கள் வலியுறுத்தலாம் சொன்னது தான். இத வச்சு WhatsAppல வந்த அந்த சமூக வலைதளம் வந்த செய்திய வச்சு நம்ம எல்லாமே அங்க ஒன்று கூட்டிட்டோம். இத யாரும் ஒருங்கிணைக்கல, யாரும் எதுவும் பண்ணல. ஆனா காவல்துறை இல்லனாக்கா கண்டிப்பா நம்ம ஒருங்கிணைச்சிருக்கலாம். ஆனா காவல்துறை வந்து தொடர்ந்து வந்து ஒரு அழுத்தம் குடுத்ததால, நம்ம வந்து ஒருங்கிணைக்க முடியல. அதே சமயம் காவல்துறை நமக்கு வந்து முழு ஒத்துழைப்பு குடுத்தாங்க. நாமளும் வந்து முழு ஒத்துழைப்பு குடுத்தேன். அந்த கோரிக்கை மனு வலியுறுத்தி சென்னைக்கு வந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ. நன்றிங்க.